எபிசோட் 1 பார்த்திருந்தீங்க அப்படின்னா பேங்கிங் டிஎஸ்ஏ பிசினஸ் ஆரம்பிக்க தேவையான பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த எபிசோட நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவற நீங்களே செய்ய போறீங்களா? ஏன்னா நிறைய பேர் டிஎஸ்ஏ பிசினஸ்ல ஃபெயில் ஆகுறதுக்கு காரணம் பேங்க் கிடையாது, மார்க்கெட் கிடையாது, காம்படிஷனும் கிடையாது. சேல்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்காம இந்த பிசினஸ்க்கு வர்றதுதான் ஒரு பெரிய தவறு. ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு திறமையான ஒரு சேல்ஸ் பர்சனால மாசம் 2 லட்சம் இல்ல அதுக்கு மேல கூட சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த இன்கம் தொடர்ந்து பல வருஷங்கள் மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே நேரத்துல சர்வீஸ் மைண்ட் செட்டோட வேலை செய்யற ஒரு டிஎஸ்ஏ பார்ட்னரால அதே கஸ்டமர் கிட்ட இருந்து பல வருடங்களுக்கு தொடர்ந்து தேவையான ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் உருவாக்க முடியும். இன்னும் சொல்ல போனா கஸ்டமர் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி தொடர்ந்து சரியான சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா காலப்போக்குல உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ்ல இருந்து ரெவென்யூ உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் சேல்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் இருக்கிற உண்மையான டிஃபரண்ட். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சேல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே சேல்ஸ்னா என்னன்னு தெரியும். ஒரு ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் விக்கிறது தான் சேல்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு டிவி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வேணும். சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கிட்ட எனக்கு இந்த மாடல் வேணும்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட அந்த மாடல் இல்ல, ஆனா சார் அதை விட இது பெட்டர், இதுல ஃபியூச்சர்ஸ் அதிகம், ஆஃபர்ஸ் இருக்கு, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நீங்களும் அவர் சொல்றதை நம்பி வாங்கிட்டு வந்துருவீங்க. இது டிவிக்கு மட்டும் கிடையாது, மொபைல், லேப்டாப், எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் சேல்ஸை ஃபோக்கஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்டா இருக்கும். அந்த ப்ராடக்ட் சேல் ஆகணும், அதுதான் அவங்களுடைய பீரியாரிட்டி. சில நேரங்கள்ல அது கஸ்டமர்ஸ்க்கும் சரியான ப்ராடக்ட்டா இருக்கலாம், ஆனா சில நேரங்கள்ல வேற ஆப்ஷன் இன்னும் நல்லதா இருந்திருக்கலாம். ஆனா சேல்ஸ் மைண்ட் செட்ல முக்கியமான क्वेश्चन, இந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி சேல் பண்ணணும்? நான் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து தப்புன்னு சொல்ல வரல. சேல்ஸ் இல்லாம எந்த பிசினஸுமே வளராது. ஆனா டிஎஸ்ஏ பிசினஸ்ல நீங்க ப்ராடக்ட் சேல் பண்ற ஒரு சேல்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா ஒரு டீல் கிடைக்கும், ஆனா ஒரு லைஃப் டைம் கஸ்டமர் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இப்போ சர்வீஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சர்வீஸ் மாடல்ல ப்ராடக்ட் வந்து முக்கியம் கிடையாது, கஸ்டமரோடைய நீட் தான் ரொம்ப முக்கியம். கஸ்டமருக்கு உண்மையிலே என்ன தேவை, அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன, அதுதான் சர்வீஸ். ஒரு கஸ்டமர் பர்சனல் லோன் கேட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் மைண்ட் செட்ல இருக்கிறவரு உடனே பர்சனல் லோன் ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஆனா சர்வீஸ் மைண்ட் செட்ல இருக்கிற டிஎஸ்ஏ பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோன் எதுக்காக கேக்குறாங்க, எவ்வளவு அமௌண்ட், இன்கம் என்ன, பர்சனல் லோன் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இல்ல பிசினஸ் லோன் சரியான ஆப்ஷனா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒன்னு பண்ண முடியுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு. இதுதான் சர்வீஸ். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்வீஸ் மாடல்லையும் எண்ட் ரிசல்ட் வந்து சேல் தான் நடக்கும். ஆனா அந்த சேல்ஸ் வந்து கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி வந்த சேல்ஸ் கிடையாது, கஸ்டமருக்கு சரியான சொல்யூஷன் கொடுத்ததால வந்த சேல்ஸ். அதனால கஸ்டமர் ஹாப்பி ஆவாரு, ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அடுத்த முறை பினான்சியல் நீட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நினைக்கிறது உங்களை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆபீஸ் கலீக்ஸ் யாருக்காவது லோன் தேவைப்பட்டாலும் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்ல போற கான்செப்ட் எந்த பிசினஸ்க்கும் பொருந்தும். நான் இதை ஆபரேஷன் 100 ரூல் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு 100 கஸ்டமர்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. சேல்ஸ் மைண்ட் செட்ல 100 பேருக்கும் ப்ராடக்ட் சேல் பண்ணி கமிஷன் வாங்கிட்டீங்க, பிசினஸ் முடிஞ்சது. 101வது கஸ்டமர் வரும்போது மறுபடியும் ஜீரோ. மார்க்கெட்டிங் பண்ணணும், காலிங் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், சேல்ஸ் பிட்ச் பண்ணணும், க்ளோசிங் பண்ணணும். ஒவ்வொரு சேல்ஸ்க்கும் மறுபடியும் அதே எஃபர்ட் பண்ணணும். ஆனா சர்வீஸ் மைண்ட் செட்ல அதே 100 கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ஹானஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறீங்க, பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த 100 பேர்ல எல்லாரும் ரெஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க சர்வீஸ்ல ஹாப்பியான நிறைய கஸ்டமர் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஆபீஸ், பிசினஸ் சர்க்கிள், இப்படி ரெஃபரல் மூலமா புதிய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பிசினஸ் உலகத்துல இத பலர் வந்து 80-20 பிரின்சிபல்னு விளக்குவாங்க. அதாவது உங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ்ல இருந்தே ஒரு பெரிய போர்ஷன் ரெவென்யூ வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். சேல்ஸ் மாடல்ல கஸ்டமர் கமிஷன் முடிவு, சர்வீஸ் மாடல்ல கஸ்டமர் ட்ரஸ்ட், ரெஃபரல், ரிப்பீட் பிசினஸ், லாங் டர்ம் இன்கம். அதனால தான் டிஎஸ்ஏ பிசினஸ்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பேங்கிங் பிசினஸ் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு பார்க்காம ப்ராடக்ட் செல்லிங் பிசினஸா ட்ரீட் பண்றாங்க. இன்னும் சிம்பிளா புரியணும் அப்படின்னா ஒரு மூவி எடுத்துக்கங்களேன். ஹீரோ இருப்பாங்க, வில்லனும் இருப்பாங்க. 2 பேருக்கும் கோல் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஆனா அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கும். ஹீரோ ரெஸ்பெக்டா பேசுவாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரு, ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாரு. அதனால ஆடியன்ஸ்க்கு வந்து ஹீரோவை தான் பிடிக்கும். வில்லன் ஃபோர்ஸ் பண்ணுவாரு, இமீடியட்டா ரிசல்ட் வரணும் அப்படின்னு பாப்பாரு. பிசினஸ்லயும் அதே பிரின்சிபல் தான். ஒரு ப்ராடக்ட் ஒரே கஸ்டமர், ஆனா ஒரு அப்ரோச் சேல்ஸ் மைண்ட் செட்ல, இன்னொரு அப்ரோச் சர்வீஸ் மைண்ட் செட்ல. சேல்ஸ் வந்து ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும், சர்வீஸ் வந்து கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணும். சேல்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கமிஷனை உண்டாக்கும், ஆனா சர்வீஸ் பிசினஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். அந்த ட்ரஸ்ட் தான் லாங் டேர்ம் இன்கமா உருவாகும். அந்த ட்ரஸ்ட் தான் லாங் டேர்ம் இன்கமா உருவாகும். அதனால டிஎஸ்ஏ பிசினஸ்ல ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றவங்களா இருக்காதீங்க, பினான்சியல் ப்ராப்ளம் சால்வரா மாறுங்க. அதுதான் இந்த எபிசோடோட மெயின் மெசேஜ். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சாதாரண பிசினஸ்க்கும் பேங்கிங் லோன் ஏஜென்சி பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இந்த பிசினஸ் மற்ற பிசினஸ்களை விட வேற மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கு, இந்த பிசினஸ்ல ரிஸ்க் என்ன இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணணும், ஸ்கேலபிலிட்டி என்ன, மேலும் அடிக்கடி கேட்கிற முக்கியமான क्वेश्चंसக்கும் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். அதனால நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாதீங்க. இதுவரைக்கும் ஈஸி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பேங்கிங் டிஎஸ்ஏ பிசினஸ் சீரிஸோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கலாம். நன்றி.